அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு எஸ் சேனல். லைஃப்பை மாற்றணும்னா லைஃப் ஸ்டைலை மாற்றணும். ஆமாங்க, இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி 1 இயரில் நம்ம லைஃப்பை மாற்ற முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, என்னாலேயே முடியல. பட் நம்ம இதை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டு 365 டேஸில் கண்டிப்பாக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணி அதை காட்டி தெரிக்க விட போகிறோம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்னோட கோலை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எப்படி இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேபிட். நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அதுதான் பழக்க வழக்கங்கள். இங்கிலீஷில் ஹேபிட்னு சொல்லுவாங்க. நம்மளோட குட் ஹேபிட் என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திக்கிறது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப 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 இந்த சேலஞ்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு டாஸ்கே. இந்த ஒரு டாஸ்கில் டெய்லி ரொட்டீனில் இந்த ஒரு டாஸ்க்கை நீங்கள் ஜெயிச்சிட்டாலே 365 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நான் சொல்கிறேன். இந்த விஷயம் ப்ரேயர். ஸோ நீங்கள் உங்களுக்கு மனசு பிடிச்ச கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுறது ஒரு ஹேபிட் தான். அதே மாதிரி எக்ஸசைஸ்ன்றது நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். அது நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி மைண்டுக்கும் ரொம்ப 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 நல்லது. இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பான முறையில் சொல்கிறேன், இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்மளுக்கு அடித்தளமே. எப்படி நம்ம ஏர்லி மார்னிங் எந்திக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டோ அதே மாதிரி எக்ஸசைஸ் உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப 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 நல்லது. அடுத்த விஷயம் ஜேர்னல் எழுதுறது. அதாவது அந்த டேல உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஒரு புக்கிலையோ இல்லை ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லேயோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ஸ்கில்லு அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க டைலரிங் கற்றுக்குவாங்க. டைலரிங் கற்றுக்கிட்டு அது மூலியமாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோ இல்லை இ-காமர்ஸ் கோர்ஸோ ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறது தான் இன்னொரு ஸ்கில். அதே மாதிரி நம்ம புக்கு படிக்கலாம். அது மூலயமா நம்மளுக்கும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நம்மளே எழுதலாம். இது எல்லாமே நம்ம 90 டேஸில் கற்றுக்கிட்டு அதன் மூலயமா ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தும் வளரும். நம்மளோட பாடியும் நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும், மைண்டும் நல்லா இருக்கும். ஸோ ஒன் சைடு நம்மளோட எக்கனாமிக்கும் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுனா மட்டுமே பாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்று நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடாம இருந்தீங்கனாலும், இல்லை நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் சாப்பிட்றீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் நடக்காது. நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணும்போது தான் உங்களோட உடம்புல சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி டெய்லி 2 to 3 லிட்டர் வாட்டர் குடிச்சு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின் உருவாக்கணும். 1 டேக்கு 2 எக்கு சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்கள் டிசிப்ளின் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட மிஷின் தான் நம்ம உடம்பு. சரிங்களா? ஒன்று ஃபால்ட் ஆச்சு அப்படின்னாலும் அது ரிப்பேர் ஆயிரும். ஃபுல் உடம்புமே ரிப்பேர் ஆயிரும். அந்த மாதிரி தான். ஸோ மெயின் ரீசன் உங்களோட உடம்பை பாதுகாக்கிறது மட்டும்தான். அது இல்லை அப்படின்னாலும் உங்களால் இது எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லி இதை கேட்டிருக்கேன். அதாவது 1 hour உங்கள் பாடிக்கு நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா மீதி 23 hours அது உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். நம்ம இருக்கிற வேகத்தில் நம்மளோட பாடி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஸோ அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் மற்ற விஷயங்கள் செய்ய முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக 365 டேஸில் நம்ம நிற்கும்போது இது எல்லாத்தையுமே கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும். கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும். இன்னொரு விஷயம், நம்ம பண்ணுற செயல்களை ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அது முக்கியமாக வேணும். நீங்கள் 1 or 2 days இல்லை ஒரு 1 month 2 month செஞ்சுட்டு அதை பாதியிலேயே விட்டாலுமே உங்களுக்கு தான் லாஸ். ஸோ லைஃப்பில் ஒரு 1 year கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் மாற்றிடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நான் முன்னாடி சொன்னது எல்லாமே அது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள்.
உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள், இன்னொன்று உங்களோட கெரியரை க்ரோத் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இப்போ பார்க்க போகிறது இதுதான் வந்து மெயின் கோல் சரிங்களா. இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா யூடியூப், இ-காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நான் உங்களுக்கு 3 தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வச்சுருக்க லிஸ்ட்டு வந்து மொத்தம் 12. அதாவது எப்படி அப்படின்னா நம்ம பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இதுலேயும். இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் ஏர்ன் பண்ணி லேப்டாப் வாங்கணும். இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஏர்ன் பண்ணி ஒரு ஸ்கூட்டி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கோல்ஸ்லேயே ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்றதுக்காக இ-காமர்ஸ் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்கூட்டி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் அச்சீவ்மெண்ட் லிஸ்ட்டையும் டெய்லி ரொட்டீனையும் எழுதி வச்சுக்கோங்க. மே 4ல இருந்து கண்டிப்பாக நம்மளோட சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து சேலஞ்சில் கண்டினியூ பண்ணுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.